தேவனோ நம்மை கொண்டு அவர் மகிமைப்பட விரும்புகிறார். நேரடியாக அவர் எதையும் செய்கிறதில்ல. எதை செஞ்சாலும் எமிமாவை கொண்டு சேபாவை வச்சு நான் நினைப்பேன், அவரே செய்யலாம்ல, என் புள்ள போல தான் நம்ம மையம் பண்ணும். அப்படிப்பட்ட தெய்வனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு எந்த வாய்ப்பு போயிடக்கூடாதுன்னு தடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை பாங்க வைப்போம், முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம் தெய்வனும் அப்படி இல்லை, மற்றவர்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். முதலாவது தலைப்பு, எந்த இடத்திலும் வெட்கம் அடைவதில்லை. சொல்லுங்க, பக்கத்தில் படுத்துருங்க. நீ எந்த இடத்துல வெட்கம் அடைய மாட்டேன். இல்லை, நான் இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், அங்கே போனால் தான் எனக்கு அப்படி ஆயிடுது, அங்கே போன உடனே என்னால் என்ன செய்ய முடியல, எதையும் சரியாக செய்ய முடியல, சூழ்நிலை அங்கே ஏதோ பதஷ்டமாயிடுறேன், அந்த இடத்துல அவமானப்படுறேன். பக்கத்தில் படுத்துருங்க, நீ எந்த இடத்துல வெட்கம் அடைய மாட்டேன். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீ எந்த இடத்துலையும் வெட்கம் அடைய மாட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையும் தெரியும் இயேசுதான் இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமை தேவன் உங்களோடு இருக்கிறார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1-2 வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். கர்த்தர் ஈசாக்கு கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்கிறேன், அந்த தேசத்தில் நீ இரு. எந்த சூழ்நிலையில இந்த சம்பவம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பஞ்சம், மகா பெரிய பஞ்சம். இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம விடுதலையாக்குறது என்னன்னா, பிரச்சனை இல்லாத இடத்த நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு அங்கே போய் நம்ம இருந்து அந்த பிரச்சனைக்கு சால்வை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். அப்படியாக ஆபிரகாம் நாட்களில் அல்லாமல் வேறு பெரிய ஒரு பஞ்சத்தை உருவாகுது. அப்போ அங்கே இருக்க முடியாமல் ஆண்டவருடைய பிள்ளையாகிய ஈசா என்ன செய்கிறாரு, எகிப்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தாய் கூட முடிகிறது. ஆனால் ஒரு நெருக்கமான இடத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம விரும்புறது கிடையாது. எப்படி தெரியுமா, பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போகிறது விரும்புறது கிடையாது. அதுக்கு இருக்கிற பிரச்சனையோடு இருந்துடலாம். ஆண்டவர் சொல்லுவார், நீ நான் காமிக்கிற இடத்துக்கு போ. அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடம் தான், அந்த இடம் பிரச்சனைக்குரிய நபர்கள் இருக்கிற இடம் தான். ஆனால் உன் கூட யார் இருக்கிறா, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, எந்த இடமா இருந்தாலும் ஏசு என் கூட தான் இருக்கிறார். எந்த இடமா இருந்தாலும் ஏசு என் கூட தான் இருக்கிறார். இந்த உணர்வு உங்களுக்கு வேணும். அப்போ அந்த கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுங்க, வேற வழி இல்லை. ஏன்னா சில சூழ்நிலைகள் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சாத்தியமற்றதா இருக்குது. ஒரு வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலையில் கொஞ்ச நாள் இரு. அப்பா, இந்த வேலையில் நான் எதிர்பார்த்த ஒரு உயர்வு கிடைக்கல, இந்த வேலையில் அதிக சம்பளம் கிடைக்கல, இந்த வேலையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது, பரவாயில்ல நீ இருன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன செய்யணும், அங்கே இருந்து தான் ஆகணும். பக்கத்தில் சொல்லுவாங்க, இங்கே வரு, உன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உன் திறமைக்கு இதை விட சூப்பரான வேலை அதிக சம்பளத்தில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கலாம். ஆனால் எதை செய்யணும் சொல்லுங்கள், கர்த்தர் குடியிருன்னா இருக்கணும், செய்யணும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் தேவனுக்கு தெரியும், உங்கள் உயர்வு இடத்தில் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் இயேசுவாலே. அல்லேலூயா. இடம் மாறுனா நீங்கள் அதிர்ஷ்ட கல், அதிர்ஷ்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் வீடு சொந்தமாக கஷ்டப்பட்டு கட்டிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு போய் ஜாதகம் பார்ப்பாங்க, உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்குங்க, நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடாதுன்னு. சொந்த வீடை கட்டிட்டு வாடகை வீட்டில் போய் அவங்க இருந்துட்டு இந்த சொந்த வீடை வாடகை விட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் நான் பார்த்துருக்குறேன். நான் அப்படி ஒருத்தரை போய் பார்க்கும்போது, என்னங்க உங்களுக்கு பெரிய வீடு கட்டினீங்க? இல்லைங்க, கட்டணும், கட்டிட்டு போய் நாங்கள் போய் ஜாதகம் பார்த்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உங்களுக்கு பிராப்தம் கிடையாது, நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. அப்போ நான் வருத்தப்பட்டேன், ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மனிதர்கள் செய்கிறாங்க? அவங்க எகிப்தை போல இடத்துக்கு தேடி போகிறாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கணுது. எங்கேயுமே பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய தேவன் உங்களோடு இருந்தால் அது உங்களுக்கு ஜெயமாய் மாறும். இப்போ நீங்கள் இருக்கிறது நல்லது. இப்போ பிரின்சியா மாதிரி அன்புக்கு மகள் சொன்ன போல, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேன். நான் அங்கே ஓடி பார்த்தேன், இங்கே ஓடி பார்த்தேன், இதை ஓடி பார்த்தேன், அங்கே ஓடி பார்த்தேன், எங்கேயுமே ஓடலை, வீட்டில் இருந்தேன். ஒருத்தங்க தேடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓடாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, செய்யாத வேலை இல்லை, ஆனால் உயர்வு
இன்னும் கிடைக்கல. நீ இருக்கிற இடத்துல இருந்து சொன்னாங்க, எனக்கு வேண்டான்னு சொன்னேன், அந்த பணத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கு தேவன் அப்படியாக தான் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடத்திலே இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்துல இருங்க. வாசிங்க 3 வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். கரங்களை தெரிவிக்காதுங்க. இது எந்த தேசம் சொல்றாருன்னா, அவர் சொந்த தேசம் சொல்லல, பெலிஸ்தியர் இருக்கக்கூடிய அமலேக்கிய தேசத்தை சொல்றாரு. அமலேக்கியர் இருக்கக்கூடிய பெலிஸ்தியர் தேசம் சொல்றாரு. கொஞ்சம் அசாத்தியமான காரியம். எங்கள் வாடகைக்கு போன வீட்டை சொந்தமாக்கி வச்சோன்னா யாரும் நம்புவாங்களா? பஞ்சமலைக்கு போன இடத்துல உனக்கு எல்லாத்தையும் தர வச்சோன்னா நம்புவாங்களா? தேவன் செய்ய ஆகும். என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். வேறு வழி இல்லை. இந்த வார்த்தையை நம்புகிற ஈசாக்கு என்ன செய்கிறாரு? அங்கே குடியிருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். 6 வசனம் வாசிங்க. 6 வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எங்க இருந்தாரு? கேராரிலே குடியிருந்தார். இப்போ எங்கே போகணும் ஈசாக்கு பிளான் பண்ணியிருந்தாரு? எகிப்துக்கு போகணும் பிளான் பண்ணியிருந்தாரு. உங்கள் பிளானை விட்டுருங்க. சொல்லுங்க, பக்கத்தில் வச்சுருங்க. உன் பிளானை விட்டுரு. நீ எங்கேயாவது போய் வாழலாம் நினச்சினா உன் பிளானை விட்டுரு. யாரு கூடயாவது பழகி உறவு வச்சுக்கலாம், அதை விட்டுரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ பெலிஸ்தி தேசத்திலே கேராரில் இரு, வேறு வழி இல்லை. ஏன்னா உன்னை பெருக செய்கிற தேவன் எகிப்தில் இல்லை, உன் கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் இடத்த மாற்றி உங்கள் தேவனை அங்கே கூட்டி பண்ண விரும்பாதீங்க. உங்களோடு இருக்கிறது சொல்கிறத கேட்டு அங்கே இருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க 12 வசனம் 11. பின்பு அமலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவள் மனைவி ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? பெலிஸ்திய தேசத்தில். அந்த மண்ணுடைய தன்மை தெரியாது, அந்த மண்ணுடைய வளம் தெரியாது, அந்த மண் என்ன மாதிரியான பொருளை விளைவிக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அறிவு, சுய அறிவுனால நீங்கள் ஜெயிக்கலாம்னா ஜெயிச்சிடலாம். ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது. காணாத தேசம், அனுபவிக்காத தேசம், தேசத்தோட தன்மை தெரியல, கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையை அன்றைக்கு ஈசாக்கு நம்பினால அந்த தேசத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல விதைக்கிறேன், நான் இருக்கிற சூழ்நிலையை விதைக்கிறேன். ஏன்னா விளைச்சலை என் விதை தரப்போறதில்ல, கர்த்தர் தான் தரப்போறாரு. அல்லேலூயா. விளைச்சலை யார் தரப்போறது? என் விதை தரப்போறதில்ல, கர்த்தர் தான் தரப்போறாரு. நான் இருக்கிற இடத்துல இருந்து மாறினா நல்லது நடக்கணும் அநேகர் எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்ன இடத்துல நீ இரு, உன்னை உயர்த்துறது என்னுடைய பொறுப்பு. அல்லேலூயா. இந்த ஈசாக்கு விதைக்க ஆரம்பிக்கிறார். இந்த வசனம் திருப்பி வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். ஆமென். அந்த வருஷமாகிய இந்த வருஷத்திலே தேவன் உங்களுக்கு 100 மடங்கு அறுவடை தரணும்னா நீங்க இருக்கிற இடத்துல இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இருக்கிற இடத்துல ஒழுங்காரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. 1 மடங்கு 2 மடங்குல உன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட 100 மடங்கு திரும்ப தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். தேசத்துடைய தன்மை உங்களுக்கு தேவையில்லை. எங்கேயுமே நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் தான். நீங்க எங்க வேணா போகலாம், எப்போ வேணா போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு உறுதி செய்து போங்க. அங்கே கர்த்தர் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யாதீங்க, அடுத்த நிமிஷம் அங்கே போகிறதுக்கு இடம் கொடுக்காம ஸ்டாப் ஆயிருங்க. கர்த்தர் அங்கே இருன்னு சொன்னால் யார் சொன்னாலும் அங்கேருந்து கிளம்பிடாதீங்க. இதுதான் ஈசாக்குடைய அனுபவம். இன்றைக்கு முதலாவது காரியம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெட்கமடைய அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆத்துமாக்கள் வளரலான்னு பல வருஷம் போராடிக்கிட்டே இருக்கிறான். இங்கே வந்து இப்போ எத்தனாவது வருஷம் ஆயிடுச்சு? 4 வருஷம் வந்துடுச்சு. ஆமாம், இப்போ 4ஆவது வருஷம் வந்துட்டோம். சரிங்களா? ஒரு கிறிஸ்மஸுக்கு தான் வந்தோம். இப்போ கிறிஸ்மஸ் வரும்போது 4ஆவது கிறிஸ்மஸ் வரும்போது நான் ஆண்டோட இருக்கிறேன். ஆண்டோ சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கிறதுல இரு. என்னப்பா சொல்கிறீங்க? எந்த மனுஷனையும் எந்த இடத்துலையும் என்னால் உயர்த்த முடியும்னா நீ அமைதியாக இரு. அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. காலங்களும் சூழ்நிலைகளும் அதுக்கு சாத்தியமற்றதாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு பலனாக இருக்கிறது. நம்ம பேதுருடைய காரியத்தை பார்க்குறோம். மீன் பிடிக்க போன்னு சொன்னபோது பேதுரு உடனே போல ஒரு காரியம் சொல்கிறாரு.
ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. பல நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு எப்படி ஆலோசனை கொடுப்போம் தெரியுமா? அப்பா கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, பல வருஷமாக நான் இருந்துட்டேன், ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு உயர்வு இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய பதில் எப்படி இருக்கும்? சொல்கிறத மட்டும் செய்ய இரு. அப்பா நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன், நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், நீ என்ன சொன்னாலும் ஒரே பதில் தான் சொல்லுவார், நான் கொடுக்கும் தேசத்தில் தங்கி இரு. பக்கத்தில் பேசுகிறேன், அவர் சொல்கிறத மாத்திரம் செய், அவர் சொல்கிறத மாத்திரம் செய். எவரையும் உயர்த்துவது அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஒரு வேளை நம்ம மாறி நம்ம விருப்பத்தை செஞ்சிருந்தோம்னா, எகிப்துக்கு போயிருந்தோம்னா சாப்பாடு கிடச்சிருந்துருக்கு. நம்ம அடிமையாகவும் ஆக்கப்பட்டிருக்கலாம், அனாதையாகவும் ஆக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஜீவனற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இடத்தை குறித்து தெரியாத, அதன் வளத்தை குறித்து தெரியாத அந்த இடத்திலே, தேசத்திலே தேவன் ஈசாக்கை 100 மடங்கு அறுவடையை காண செய்தார். கரங்களை திருக்க. அல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல 100 மடங்கு தரப்போறாரு. சொல்லுங்க, இதே இடத்துல 100 மடங்கு தரப்போறாரு. எந்த இடத்திலும் தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஏனென்றால் சகலத்தை உண்டாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறார், சர்வ வல்லமை தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்க இருக்கிற இடம் பிரச்சனை இல்லை, உங்கள் இடத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு ஒரு பார்க்க போயிருந்தேன். அவர் சொன்னார், இந்த இடத்துல எவ்வளோ வேலை பார்த்தாலும் இதுக்கு மேலே முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார். ஒரு ஹோட்டலில் தான் அதிகபட்சம் இதில் இவ்வளோதான் ஓடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த இடத்துல இவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே இது வளர்ச்சி அடையவே அடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அப்போ என்ன செய்யலாம் கேட்டபோது அந்த பார்ட்னரில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியேறிக்கிறேன்றார். 2 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து பயணிப்போன்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த இடத்துல அதிகபட்ச வியாபாரம் இவ்வளோதான் ஆகும், இதுக்கு மேலே ஆகிற வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அப்போ என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது 2 பேருக்கு நடுவில் நாங்கள் போய் நிற்கிறோம். அதில் இதுக்கு மேலே அது வியாபாரம் ஆகான்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியேறிக்கிறேன். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக இந்த இடத்துல உயர்த்துவார், கர்த்தர் உங்களை விசுவாசப்படி உயர்த்துவார் என்று சொன்னேன். அவர் என்னைக்கு வெளியே போனாரோ அன்னையிலேருந்து கர்த்தர் அந்த இடத்துலேருந்து அடுத்து ஒரு வளர்ச்சியை கொண்டு வர்றார். நல்லா ஒன்றை தெரிஞ்சுக்குங்க, வளரலன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்காதீங்க, உயரலன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்காதீங்க. அவர் உயர்த்தும் வரைக்கும் அவர் பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவங்க கூட ஆயத்தமா இருங்க. சொன்னதை செய்யும் அளவோ கைவிட மாட்டேன் என்றீ, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கினீர். அல்லேலூயா. அப்போ உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோடு இருக்கிற உணர்வு இருந்துச்சுன்னா எந்த இடமும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கடையை மாத்தினாலும் இல்லை, இடத்த மாத்தினாலும் இல்லை, சேர சில நேரம் சொல்லுவாங்க, இங்கே வா, இங்கே உட்காந்தது எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சில நேரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சேரில் உட்காந்தது, அந்த சேரில் உட்காந்தது, இந்த இடத்துல உட்காந்ததா அப்படிவாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார். நான் நிறைய இடங்களுக்கு போன அனுபவம் எனக்கு உண்டு. நம்ம ஸ்கூல் இருக்கும்போது அப்படி ஒரு அனுபவம் நான் பார்த்துருக்குறேன். அந்த ஸ்கூலில் எல்லாரும் கரஸ்பாண்டன்ட் காரில் வந்திருந்தாங்க, நான் மட்டும் 2 வீலர் போயிருந்தேன். அதனால் நான் கடைசியாக போய் பின்னாடி சேரில் உட்காரலான்னு போது அதை நடத்துகிற ஒரு நபர் கரெக்டாக என்னை கூப்பிட்றாரு, சார் நீங்கள் முன்னாடி வாங்க சார். அப்படியே என் இறுதி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எனக்கு முதன்மையான இடத்தை அந்த இடத்துல கொடுத்தாரு. ஒன்று தான், நீங்கள் ஓடி ஒளியாதீங்க, நீங்கள் தேடி அலையாதீங்க, இருக்கிற இடத்துல இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் 100 மடங்கு அறுவடை செய்கிறாரு. வாசிங்க 12-13 வசனம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனானா. கரங்களை தெரிவிக்க வாய்ப்பே இல்லைங்க. பஞ்சத்தில் ஆரம்பித்து ஐஸ்வர்யனை கொண்டு போய் விட்டுட்டாரு. சொல்லுங்க, பஞ்சத்தில் ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கையை ஐஸ்வர்யன் ஆக்க யாரால முடியும்? இயேசுவால முடியும். ஒன்னே ஒன்று தான் இதுக்கு இடையில நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசித்து நீங்கள் அதே பயணத்தில் உண்மையா, இன்னும் உத்தமமா, இன்னும் பரிசுத்தமா, இன்னும் தேவனை நன்றி செலுத்த இருதயத்தோடு நீ பயணிக்கும் போது தான் அந்த முழுமையான வெற்றிக்குள்ள உங்களால் போக முடியும். முழுமையான வெற்றி வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். அடிக்கடி அசைகிற நாளில் போல அசைஞ்சிடாதீங்க. ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. இடத்த மாற்றுறாங்க, வீட்டை மாற்றுறாங்க, வாசலை மாற்றுறாங்க,
ரோட்டை மாற்றுறாங்க, தெருவை மாற்றுறாங்க. அதனை உன் உள்ளத்தை மாற்று, உனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர் என்று உணர்வை கொண்டு வா, கர்த்தர் நிச்சயம் உன்னை பெரியவனாக்குவார். சொல்லுங்க, முதலாவது காரியம் என்னது? எந்த இடத்துலையும் தேவன் என்னை வெட்கமடைய விட மாட்டார். யாரில் விசுவாசிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை எப்படி ஆக்க போறாரு? மகா பெரியவனாக்கி மகா ஐஸ்வர்யன் ஆக்க போறாரு. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இதே இடத்துல 100 மடங்கு அறுவடை தேவன் தரப்போறாரு. யாரை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். 100 மடங்கு அறுவடையை பார்க்காம இங்கேருந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. இரண்டாவது காரியம் என்ன காரியம்? எந்த மனிதர்கள் முன்பாகவும் வெட்கம் அடைவதில்லை. 1 சாமுவேல் 30:1 தொடங்கி. இங்க சில காரியத்தை நம்ம தேவனுக்கு பிரியமாக செஞ்ச போது கூட நம்ம சில நேரங்களில் வெட்கத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஆண்டவர் சொல்லித்தான் நான் செஞ்சேன், அப்புறம் எனக்கு அவமானம். ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் எதையும் செய்கிறேன், அப்புறம் எனக்கு பிரச்சனை. தேவன் பாடுகளை அனுமதிப்பது நம்ம தோல்விப்பதற்கல்ல, பாடுகளை மாத்திரமல்ல பல வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த அனுமதி நம்ம கொடுக்கிறாரு. வாசிங்க 1 சாமுவேல் 30:1 தொடங்கி. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்கு முன்னே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஆமென். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் தாவீது. அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அதான் சிக்லாக் தானே, சிலாக்குன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. சிக்லாகுன்னு சரி, உங்கள் பைபிள் எப்படி இருக்கா? சரி, ஸ்பெல் மிஸ்டேக்காக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, இன்றைக்கு சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செய்கிறோம். ஆனால் என்ன இருக்கு? சில தோல்விகள் வருது, சில இழப்புகள் வருது, கற்பனை செய்து பார்க்க முடியாத இழப்பு. இங்கே தாவீது நாட்கள் என்ன இருக்கு? தாவீது ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது பின்புறத்தால் வந்து ஒரு கூட்டம், எந்த கூட்டம்? ஒரு அமலேக்கிய கூட்டம் வந்து என்ன செய்கிறாங்க? அவனுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் எல்லாவற்றையும் சிறைப்பிடிச்சு போயிடுறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மைகளை நம்ம உதவி செஞ்சவங்க, நமக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம். நம்ம பிரச்சனைக்கு யாரை காரணம் இருப்பாங்க? நம்ம ஹெல்ப்பாக இருக்குன்னு சொன்ன உதவி செஞ்சவங்கள தான் இருப்பாங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய உதவிகள் நமக்கு எதிராக கூட அமைஞ்சிருது. நமக்கு உதவியாக இருப்பான், தங்கச்சியை கூட வீட்டில் வச்சுருப்பான், அந்த தங்கச்சியும் பிரச்சனையாக இருப்பாங்க. நமக்கு உதவியாக இருப்பான்னு சொல்லி நமக்கு ஃப்ரெண்டை கூட வேலையில் வச்சுருப்போம், அந்த ஃப்ரெண்டு தான் பிரச்சனையாக இருப்பார். அநேக நேரங்களில் நாம் நன்மை என்று செய்கிற காரியமே நமக்கு தீமையாக முடிஞ்சிருது. அப்படியாக தாவீது அங்கே சில காரியத்தை செய்யும்படியாக போகிறாரு. அங்கே யுத்தத்துக்கு போயிருக்கும்போது, யுத்தத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளேயும் அவர் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்லாக்கு இருக்கக்கூடிய அவர் பிள்ளைகள் மனைவிகள் எல்லாவற்றையும் எதிரி வந்து என்ன செய்யறான்? சிறைப்பிடிச்சு போயிடான். ஒன்றை விடலை. போய் தாவீதால் ஒன்றுமே சொல்ல முடியல. நீங்கள் போயிட்டு வர்றீங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, உங்கள் யாரை நம்பி பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும், உங்கள் சொந்தக்காரங்க யாரையும் நம்பி சாவியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் வரும்போது வீட்டில் என்ன இல்லை? வீட்டில் ஒன்றுமே இல்லை. நம்பி கொடுத்து போச்சு. நீங்கள் யார்கிட்ட போய் சண்டை போடுவீங்க? அவங்க கேட்பாங்க, நான் என்ன உன் வீட்டை வந்து பார்க்குற வேலைக்காரியா? வேலைக்காரனா என்ன சாவி கொடுப்பா? நானாக பார்க்க முடியும்? நீ போயிட்டே அவனை தேடி போயிட்டான். ஆண்டவரே, நான் என்ன நம்புறது, என்ன செய்யறது? ஒன்றும் தெரியல. வாசிங்க 3ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். ஆமீன். எல்லாம் போயிட்டாங்க, பட்டணமே இல்லை. பட்டணம் போயிட்டு இருக்கே, ஒன்றுமே இல்லை. நம்ம நினைக்கிற காரியங்கள் எப்படி தெரியுமா? கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு என்ன வராது? பிரச்சனை வராது. நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க. எப்போ பிரச்சனை வர ஆரம்பிக்குது தெரியுமா? கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரோட்டில் போகிறீங்க, ஒரு மரம் இருக்குது, அதில் காய் கனி எதுவுமே இல்லை. அந்த மரத்தில் யாராவது கல் எறிவாங்களா? எந்த மரத்தில் கல் எறிவாங்க?
நல்ல பழம் இருக்கிற மரம் கனி இருக்கிற எங்கே நீங்கள் பூத்து குலுங்க ஆரம்பிக்கிறீங்க, எங்கே கர்த்தருக்கா நீங்கள் பயன்பட போகிறீங்களோ, எங்கே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிக்கிறீங்களோ அங்கே தான் பொல்லாத கல்லெடு தெரிய பார்ப்பான். இன்றைக்கி அநேக நேரங்கள் நமக்கு இப்படி தான் நடக்குது. நான் கர்த்தர் உண்மையாக தானே தேடுறேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனுஷன் முன்பாக நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆனால் இந்த பரிசோதனை உன்னை வெட்கப்படுத்தாது, உன்னை கொன்று போடாது. நிச்சயமாய் நான் உன்னோடு இருப்பதை நிரூபிப்பேன். அல்லேலூயா. வாசிங்க 6வது வசனம். தாவீது 4வது வசனம். அப்பொழுது தாவீது அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஐயோ ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏன்னா இப்போ என்கிட்ட என்ன இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க காசு பணம் போனால் கூட சிலர் வாங்கிடலாம். இவங்க எதையெல்லாம் எடுத்து போயிட்டாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. இதை என்ன கொடுத்து வாங்குறது? யோசிச்சு பாருங்க. அதில் வந்து வார்த்தை சொல்லுது, அவர்கள் அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் அழுதாங்க. கிட்டத்தட்ட மரித்து போன ஒரு நிலைமை. இப்போ எல்லாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டுட்டாங்க. எல்லா மனுஷனுக்கு முன்னாடியும் நம்ம பார்க்குறோம். இந்த ராகாப்பை குறித்து பார்க்கும்போது அந்த ராகாப் சொல்ற வார்த்தை, உம்முடைய தேவன், உங்களுடைய தேவன் செய்த அற்புதங்களை நாங்கள் கேட்டு எங்கள் இருதயங்கள் கரைந்து போயிட்டு. இன்னொரு பார்க்குறேன், இந்த ஆயி பட்டணத்தில் தோத்து போன யோசுவா பார்க்குறேன், ஆண்டவரே நாங்கள் ஆயி பட்டணத்தில் தோத்து போனோம், இதை சகல ஜனங்கள் கேட்டாங்கன்னா எங்களை கொண்டு போட்டுருவாங்களே. ஏன்னா உங்கள் தேவன் பெரியவர், நம் தேவன் பெரியவர். அப்போ நாம வெக்கப்பட்ட, யார் வெக்கப்பட்ட அர்த்தம்? நீங்கள் நான் இல்லைங்க, உங்களை என்னை உண்டாக்கின கிறிஸ்து இயேசு வெக்கப்பட்டதா அர்த்தம். அவர் பார்க்குறாரு, ஐயோ ஆண்டவரே நாங்கள் எங்கே போய் சொல்லுவோம், உம்மை விட ஒரு தெய்வம் பூமியிலே இல்லையே, உமக்கு நிகராக யாருமே இல்லையே, உம்மை நம்பின எங்களுக்கே இவ்வளோ வேதனையா? கற்பனை செய்து பாருங்களேன். எல்லாத்தையும் ஒரு நாள் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, இப்படிலாம் நடந்துச்சுன்னா நம்மளாம் பைத்தியம் முடிச்சு செத்து போயிடுவோம். அங்கே அவங்களோட வார்த்தை, அவர்கள் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டார். கிட்டத்தட்ட மறிக்கிற தருவாய்க்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோ வேதனை, அவ்வளோ வியாகுலம், அவ்வளோ கண்ணீர். சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்த மாட்டார்? சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். இப்போ வெட்கத்தில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. அழுது 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 புலம்பி 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 கண்ணீர் வெடிச்சு அப்பா முடியலப்பா, எப்பத்தான் இவங்க முன்னாடி என் தலையை உயர்த்த போறீங்க, எப்பத்தான் என் வாழ்க்கையில் நன்மை நடக்க போகுது? நானும் சொல்லிட்டேன், இயேசுவோட பிள்ளை, இயேசுவோட பிள்ளை, இயேசுவை துதிக்கிறேன். என்ன துதிச்சேன்? ஒன்றும் வாழ்க்கையில் சாட்சி இல்லையே. தனிமையில் வந்து 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 அழுகிறோம், வீட்டில் வந்து அழுகிறோம், வெளியில் சொல்ல முடியாமல் அழுகிறோம், வெளியில் காட்டும் போது கம்பீரமாக காட்டிக்கிறோம் நான் ஆண்டோட பிள்ளைன்னு. ஆனால் தனிமையில் நம்ம அழுகிற அழுக யாருக்கு தெரியும்? அவருக்கு மாத்திரம் தெரியும். அங்கே வார்த்தை இருக்கு, அவர்கள் பலன் இல்லாமல் அழுதார்கள், சத்தமிட்டு அழுகிறாங்க, அவ்வளோ வேதனை. சோத்திரம். வாசிங்க 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். இப்ப எல்லா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தலைவனான தாவீதை பார்க்குறாங்க. உன்னை நம்பி வந்தோமே. ஆனால் தாவீது அப்படி சொல்ல முடியுமா? தாவீது என்ன சொல்ல முடியும்? ஏப்பா நான் உம்மை நம்பித்தாமா வந்தேன். சொல்லுங்க இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் யாரை நம்பி வரல, உம்மை நம்பித்தான் இருக்கிறேன், உம்மை நம்பி தான் வந்தேன். தாவீது தன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் கொஞ்சம் பாருங்க. எந்த சூழ்நிலை மத்தியிலையும் எந்த மனிதருக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டார். நீங்கள் உங்களை திடப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. எந்த மனிதருக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை திடப்படுத்துங்க, நிச்சயமாக உங்களை திடப்படுத்துங்க. அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். என்னங்க சொல்றீங்க? புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. காசு போனால் எடுத்துடலாங்க, பணம் போனால் வாங்கி சம்பாரிச்சிடலாங்க, என் மனைவி பிள்ளை எல்லாருமே போயிட்டாங்க. நம் தேவன் பெரியவர், அவர் நிச்சயம் செய்வார். இதைத்தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களை திடப்படுத்தணும். அந்த திடப்படுத்துகிற அனுபவம் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். மரிச்சு போன லாசரு கிட்ட எல்லாரும் உட்காந்து அழுகிறாங்க. இயேசு வந்து அங்கே சொல்றாரு, ஆண்டவரே நீர் உங்களுடைய நாம மகிமைக்கென்று இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் பெரிய அற்புதம் செய்யுங்க அப்படி சொல்லி கேட்குறாரு.
அங்கே பெரிய அற்புதம். மரித்த லாசரு உயிர். உங்கள் நம்பிக்கை மரித்து போகிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கிட்டே இருங்க. நம்புறவங்களாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உதவின்னு கேட்டு போட அவமானப்படுத்துகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், எப்போயெல்லாம் பிசாசு உங்களை அவமானப்படுத்த தெரியுமா? நீங்கள் எப்போயெல்லாம் பலவீனமாக போய் மற்றவங்களுக்கு உதவின்னு போகிறீங்களா, அப்போ நினைச்ச தெரியுமா? நம்ம ஏசுன்னு சொன்னால் அந்த ஏசு காப்பாற்றிட்டாரா? அவன் நேரடியாக உங்களை அவமானப்படுத்த மாட்டான், உங்களை உண்டாக்கின தேவனை அவமானப்படுத்த இருதயம். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? வாசிப்போம் 7ஆம் வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நல்லா கைதுங்களேன். நான் போறேன், நீங்க என் கூட வாங்கின கேட்கல. என்ன சொல்லல? நான் போறேன், என் கூட வாங்கன்னு கேட்கல. இதான் சொல்றேன், சுய விருப்பத்தை நீங்க செயல்படுத்திடாதீங்க எந்த இடத்துலையும். ஆண்டவரே, நான் பின்தொடரலாமா, நான் போகலாமா, போனா ஜெயம் கிடைக்குமா, இதுதான் உங்களை திடப்படுத்துறது. எந்த நிலைமையிலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? உங்கள் நிதானத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்கள் வாயின் வார்த்தை, உங்கள் சிருஷ்டிப்பு தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறாரு. சில நேரங்களில் சில மனிதர் சொல்கிற வார்த்தை இருக்கு, நான் எந்த சூழ்நிலை அப்படி பண்ண தெரியுமா, என் சூழ்நிலை இங்கே இருந்து பார்த்தா தெரியும். நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறீங்களே, நான் கோபப்பட்டேன்னு சொல்கிறீங்களே, சண்டை போட்டு சொல்கிறீங்களே, என் சூழ்நிலை இங்கே இருந்து பாருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உங்கள் மேலே இருக்கிறவர் உங்களை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர். உங்கள் அபிஷேகம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்கள் அடையாளம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை வெளிப்படுத்துறீங்கன்னா கர்த்தருடைய மகத்துவத்தை இழந்து போயிடுவாங்க. இங்கே தாவீது என்ன சில கல்லறிய பார்க்குறாங்க, கொலை செய்ய பார்க்குறாங்க, அவமானப்படுத்த பார்க்குறாங்க. எல்லா மனுஷனுக்கு முன்பாக கூட நிதானமாக இருக்கிறார். ரொம்ப நிதானம் முக்கியங்க. மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் ஜெயிக்கணும்னா என்ன தெரியுமா? சண்டை போடுறதுனால இன்னைக்கு நீங்கள் ஒன்று, இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பெருசாக பேசாதீங்க. நாளாக நல்லா வருவேன் போய் இப்படி பேசாதீங்க. நல்லா வருவேன்றதை கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க. வாழ்ந்து காட்டணும்னா விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். யாராவது உங்களை என்ன 10 வருஷமாக சர்ச்சுக்கு போகிற ஒரு முன்னேற்றம்னு அப்படி தான் இருக்குதுன்னா அவங்கள்ட்ட போய் சண்டை போடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவரே, அவங்க பேசுகிறாங்களே அந்த காரியம் என்னைக்கு மாறும், மாறுமா மாறாதா, அப்படிதான் கேட்கிறார். இந்த வாசனை இருக்கு. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா. முதல் காரியம் பக்கத்தில் போக சொல்லுங்க, செய்யணுமா வேணாமான்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட உங்க இஷ்டத்தை செயல்படுத்தாதீங்க, உங்க விருப்பத்தை செய்யாதீங்க. அது உங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். நீங்கள் எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் வெற்றியை பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சித்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். வாசிங்க அந்த வசனம் திருப்பி 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதற்கு கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போறோம். அல்லேலூயா. எதனால தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் நீங்க வெட்கம் அடைகிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். அது சொந்த பிள்ளையா இருந்தால் சரி. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை சொந்த வீட்டிலே அவமானப்படுத்துறாங்க, சொந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறாங்க, சொந்த வேலை பார்க்குற ஸ்தலங்களை அவமானப்படுத்துறாங்க. ஆண்டவரே, என் இடத்துல நான் அவமானப்படுத்து, என் பிள்ளைகளே எனக்கு கேவலம் பேசுறாங்க. கவலைப்படாதீங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் இழந்த வெற்றிகளை திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. சில நேரங்கள் இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, நீ வந்த பிறகு தான் என் வாழ்க்கையில் இப்படி போச்சுன்னு சொல்கிற மனிதர்களை பார்த்துருக்கேன். இந்த பிள்ளை பிறந்த பிறகு தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னை எந்த மனிதருக்கு முன்பாக வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் நினைக்கல அப்பாவுக்கு முன்னாடி தானே, அம்மாவுக்கு முன்னாடி இல்லைங்க, நெவர். கல்லறிய கொலை செஞ்ச முன்னாடி மனுஷங்க முன்னாடி தான் தேவன் அந்த அற்புதத்தை செஞ்சு காமிச்சினார். இன்னைக்கு அந்த அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர் யார் வாழ்க்கை செய்ய போறாரு? என் வாழ்க்கையில் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதல் காரியம் என்னது? எந்த இடத்திலையும் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ரெண்டாவது, வெட்கம் அடைவதில்லை. ரெண்டாவது காரியம், எந்த மனிதர்களுக்கு முன்பாக, ரொம்ப முக்கியமான விஷயம், எதிரிகள் முன்பாக அல்ல,
உன் சொந்த மனிதர்களுக்கு முன்பாக, அவன் குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தர் உன்னை வெட்கமடைய அனுமதிக்க மாட்டார். அப்புறம் என்னங்க, நான் வெளியில் ராஜா வந்து வீட்டில் கூச்சா வந்தால் என்ன பிரயோஜனம்? வீட்டிலையும் எனக்கு கனமுள்ள பாத்திரமாக்கணும்னா கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு நிரூபிக்கணும். இல்லையா? சொந்த ஜனம் மதிக்கணுமா வேணாமா? சொந்த ஜனம் மதிக்காத எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன். வெளியிலாம் ஐயா ஐயாம்பாங்க, வீட்டுக்குள்ள போன வச்சுக்கோங்களேன், அவர் தான் வீட்டில் வேஸ்ட்டாக இருப்பார். கடந்த நாட்களில் கூட நான் அதை பார்த்துருக்குறேன் அநேக காரியங்களை. சரி, மூன்றாவது காரியத்தை கடந்து போவோம். எந்த நிலையிலும் வெட்கம் அடைவதில்லை. சொல்லுங்க, எந்த நிலையிலும் வெட்கம் அடைவதில்லை. வாசிப்போம் பிலிப்பியர் 1:14. திரும்ப அவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த யுத்தத்தில் நிறைய பேர் போகிறதுக்கு விரும்பலை. அநேக காரியங்கள் வாசிங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென். ஒன்றும் குறைபடாமல். சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல். ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டது கிடையாதுங்க. இன்னைக்கு மதிச்சாங்க, இன்னைக்கு அந்த அளவு இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதை விட அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ண விரும்புகிறாரு. முன்னாடி உங்களை பார்த்து வாங்கன்னு உட்காருன்னு சொன்னாங்கன்னா, இப்போ எப்படி தெரியுமா? நீங்கள் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும். அவங்க சொல்லுங்கள், அண்ணே வர்றாரு அப்படின்னா எந்திரிச்சு நிற்கணும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் ஒன்றையும் விட்டு விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. திரும்ப யுத்தத்துக்கு போகிறாங்க, யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க, எதிரிகளை கொல்றாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்குறாரு, ஒன்றையும் சேதம் இல்லாமல் திருப்பி கொடுக்குறாரு. அது ரொம்ப பர்ஃபெக்ட். இன்றைக்கு அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. இப்போ யாருக்கு முன்னாடி நீங்கள் வெக்கப்பட்ட பரவாயில்ல நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைக்கு முன்னாடி தானே. அநேக நேரம் சொல்லுவாங்க, என் பிள்ளை தானே நான் அசிங்கமாக பேசியிருப்பது. அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க வேணால் உங்களுக்கு பிள்ளையா இருக்கலாம். நீங்கள் நானே யார் பிள்ளை? ஆண்டோட பிள்ளை. நீங்கள் அவமானப்பட பொறுத்துக்குருவாரா? நீங்கள் நிறைய இடங்களில் குடும்பங்களில் பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறாங்க, பெற்றோர்களை அவமானப்படுத்துகிறாங்க, உறவினர்களை அவமானப்படுத்துகிறாங்க, வளர்த்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க, உதவி செய்ய நண்பர்களை அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, எந்த இடத்துலையும் நான் உன்னை வெக்கமடைய விட மாட்டேன். நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ எதையெல்லாம் நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம்? சொல்லுங்க, ஒன்று குறையாமல். அன்னைக்கு போடா வாடன்னு சொன்னா, இன்னைக்கு போடான்னு கூப்பிட்றதில்ல, அண்ணேன்னு கூப்பிட்றேன். இதெல்லாம் மரியாதை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு போவாராக. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் நடக்க சொல்லுங்க? என் வாழ்க்கையில். யாருக்கெல்லாம் சொந்த குடும்பம் உங்களுக்கு கனம் பண்ணணும்னு விரும்புறீங்க? யாரெல்லாம் சொந்த குடும்பம் உங்களுக்கு கனம் பண்ணணும்னு விரும்புறீங்க? எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா? உனக்கு விருப்பம் இருக்கா? உன் வீட்டுக்காரு நீ சொல்றதாம சரியா இருக்கு, நீ சொன்னதான் செய்வேன்னு சொல்லணும்னு விரும்புறியா? நீ நினைக்காது இல்லையா? உன் விருப்பம் அப்படி இல்லையா? அல்லேலூயா. உனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? கர்த்தர், அதற்கு தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கன்றது. இன்றைக்கு தாவீது கேட்ட மாதிரி, ஆண்டவரே நான் செய்யலாமான்னு கேட்டு அந்த தேவ சித்தத்தின்படி செய்யும் போது சாத்தியமாகும். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் தேவன் செய்வார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தெல்லாம் கேட்குற நீங்கள் அதை விசுவாசிக்கணும், அதை செயல்படுத்தி பார்க்கணும். ஒரு முறையாக செயல்படுத்தி பாருங்களேன். சும்மா ட்ரையல் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகத்துவமான வசனங்களை, வார்த்தைகளை செயல்படுத்தி பாருங்க. அதை அப்படி லிட்டரலி உங்களுக்கு பெரிய மிராக்கிளை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். வாசிக்க மூன்றாவது, எந்த நிலைமையிலும் வெட்கம் அடைவதில்லை. பிலிப்பியர் 1:14 தொடங்கி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். 14 தொடங்கி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருந்தது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் சொன்ன நிமித்தமாக இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறதுனால அநேகர் நினைக்கிறது தெரியுமா, இவன் கதை முடிஞ்சிச்சு, இனி இவன் வெளியே வர முடியாதுன்னு. ஆனால் பவுல் சொல்றாரு, நான் சிறையில் இருக்கும்போதும் கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பிரச்சனை மத்தியிலே நீங்கள் தேவனை துதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா அதுதான்
உங்களை போன்ற அநேகருக்கு நற்சாட்சியை கொடுக்கும். அப்பா இப்போ பாருங்க, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தருக்குள்ளே பலப்படுகிறார்கள். இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும் இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலையும் கர்த்தர் கொடுக்கல உண்மையாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஜெபத்தில் உண்மையாக இருக்காங்க, கர்த்தருடைய கருத்தில் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. என்ன தேவன்றா, இந்த தேவனை நாம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த தேவனுக்கு ஏன் நாம் பரிசுத்தமாக வாழக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் கட்டுக்களினாலே கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம தேவனை விட்டு போகிற அநேகர் சொல்கிறாங்க, நான்லாம் முன்னாடி நல்லா இருந்தேன். இன்றைக்கி காலையில் ஒரு மெசேஜ், ஒரு பெரிய பரிசுத்தவான் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் ஒரு அன்புக்குரிய நபரை சந்திச்சாரா. அவர் சொன்னாரா, ஒரு காலத்தில் நல்லா வசதியாக இருந்தேன், நான் உபதேசம் கேட்டேன், கர்த்தருக்குரியதை கர்த்தர் கொடுங்க, நிறைவாக கொடுங்க, அள்ளி கொடுங்க, எல்லாவோடையும் கொடுங்கன்னு நிறைய காரியத்தை கொடுத்துட்டேன், இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். இன்றைக்கி போய் இயேசு நல்லவர் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா இருந்துட்டு அப்புறம் இயேசு நல்லவர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, குறைவிலும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், ஏனென்றால் உங்கள் உயர்வு கர்த்தராலே உண்டாயிருக்கும். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்து குறைஞ்சு போனீங்கன்னா ஒரு நாள் கவலைப்படாதீங்க. இங்கே பிலிப்பில் சொல்லப்படுற வார்த்தை, பவுல் சிறையிருப்பில் இருக்கும்போது கூட யாரும் அங்கே ஐயோ இனி சுவிசேஷம் சிறைக்கு போவோம் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறாங்கண்ணா, சிறையில் இருக்கும்போது கூட சுவிசேஷம் சொல்கிறாரா, அவரோட கர்த்தர் இருக்கிறாரு. இல்லையா சொல்லுங்கள், பிரச்சனை இருக்கும்போதும் நான் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவேன், கர்த்தர் நிச்சயமாக என்னோடு இருக்கிறது அணை ஏற்றுக்கொள்வோம். வாசிங்க அடுத்த வசனம். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் உங்கள் நற்சாட்சியினால அநேகர் பொறாமையினால, இவன்லாம் இவ்வளோ கஷ்டத்துலேயும் உண்மையாக இருக்க முடியுதுண்ணா, அப்படியாவது கர்த்தர் தேடு. இவன் எப்படி இவனால் உண்மையாக இருக்க முடியும் தெரியலையே, அப்படியாவது கர்த்தர் தேடு. எந்த விதத்தினாலும் நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். சூழ்நிலை நம்மளை ஒரு நாளும் மாட்டிடக்கூடாது. சிலரோட எண்ணங்களை பார்த்துருக்கேன், இருந்தால் ஒரு மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி மாறிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? காசு இருக்கும்போது அவங்க தான் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி, காசு இல்லைன்னா தூசண வார்த்தைகள்னால நம்ம எல்லாரையும் திட்டி தீர்த்துருவாங்க. ஆனால் பவுல் அப்படி இல்லை, சொன்னார் எவ்விதத்தினாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். அல்லேலூயா. வாசிங்க 17. சுவிசேஷ சிலர் 16 சிலர் உபத்திரவத்தையும் கூட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இந்த 3 காரியத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள், கிறிஸ்துவின் சாட்சியை வாழுகிறார்கள். எந்த இடத்துல இருந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத பவுலின் நற்கிரியையினாலே. அப்ப உங்களுடைய கிரியை தான் அநேகருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, தவறான பழக்கம் பழகிறவங்க, தவறான காரியம் செய்கிறவங்க, பாவமான செயலை செய்கிறவங்க என்ன தெரியும் சொல்லுவோம்னா, நான்லாம் ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தேன், என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அதனால நான் இப்படி ஆயிட்டேன். நீயும் சூழ்நிலை மாறுவேன் சொல்லுங்கள் பக்கத்து பார்த்து. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மாற மாட்டேன், ஏன்னா நான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழக்கூடிய, கர்த்தர் என்னை வெட்கமடைய விட மாட்டார். இன்னைக்கு உங்கள் பிரச்சனை நிமித்தமாக அநேகர் உங்களை போட நற்சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழணும்னா அதுக்கு நீங்கள் கிறிஸ்துக்குள்ள உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க 17 18. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன். நீங்க எப்ப சந்தோஷப்படணுமா சொல்லுங்க? சிறை இருப்பதற்காக நான் சந்தோஷப்படுறேன், என்னுடைய நெருக்கத்துக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்? இந்த நெருக்கத்திலையும் என் நிமித்தம் இயேசுவை அநேகர் அறிந்து கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு உபத்திரவத்தில் தாங்க உண்மையான ஒரு முகத்தை பார்க்க முடியும். இந்த இப்படி டைலாக் நான் பார்த்துருக்குறேன். உண்மையான நண்பர்களை எப்போ நீங்கள் கண்டுபிடிக்க தெரியுமா? கஷ்டப்படும் போது காசு கேட்டுப்பாரு, அப்போ தான் உண்மையான நண்பர்கள் யாரும் தெரியுமாங்க. இல்லை, நீங்கள் கஷ்டப்படும் போது கூட கர்த்தரை துதிச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்குள்ள இருக்க இயேசுவை மற்றவர்கள் பார்க்க முடியும். கஷ்டத்துக்காக உங்கள் கை சொல்லுங்கள், எந்த நிலைமையில் நம்ம கை எப்படி இருக்கக்கூடாது? மனுஷன் நோக்கி இருக்கக்கூடாது, பரத்தின் தேவன் நோக்கி இருக்கணும். என் கரம் எப்போ கீழே இறங்குதோ அப்போ நான் பாவத்துக்கும் அவமானத்துக்கு உட்படுவேன். என் கரம் எப்பயுமே உயர்ந்துதா கர்த்தர் எனக்கு எப்படி தருவார்? வானத்தின் மண்ணாவை தருவார். காகம் கொண்டு போசிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறாருங்க. இந்த இயேசு அநேகருக்கு நம்ம எப்படி அறிவிக்கலாம் தெரியுமா? உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வச்சு தான் அறிவிக்க முடியும். ஒரு நாள் எனக்கு குறித்து அன்புக்குரிய ஒரு ஒரு சிலர் பேசின காரியம், நம்ம சைபைக்கு 5 மாத வாடகை கொடுக்கல, தொடர்ச்சி எத்தனை மாதம்? 5 மாதம் வாடகை கொடுக்காத ஒரு சூழ்நிலை.
அப்போ நான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக கூட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தர் சொல்றாரு, என் வீட்டில் செலவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி காலையில் சுகமாக இருக்காரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னும் 1 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே பணம் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர். அந்த கூட வந்து சொல்கிறாரு, நம்ம கூட தொடர்ந்து ஒருத்தர் பயணிச்சுட்டு இருக்காரு தெரியுமா? ஆமாம், அவருக்கு என்னங்க ரொம்ப ஜாலியாக இருக்காரு, சர்ச்சுக்கு 5 மாதம் வாடகை கொடுக்கல, பிள்ளைக்கு ஒழுங்காக ஃபீஸ் கட்டலை. என்னைக்காவது நீ அவரை அழுது பார்த்துருக்கிறியா? என்னைக்காவது அவர் சோகமாக இருந்து பார்த்துருக்கிறியா? பாச உண்மையாகவே பாச ஆமாம், ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் என்னை மாற்றலை, என் தேவன் என்னோடு இருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 பேர் சொன்னாங்களே கஷ்டப்படுறேன்னு, இந்த 2 பேர் இந்த வாடகைக்காக ஒரு பெரிய உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஏனென்றால் உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகளா இருப்பானா? அவங்க சொன்னாங்க, பாசு எங்கள் பிரச்சனையை விட உங்கள் பிரச்சனை ரொம்ப பெருசு, உங்களுக்காக நாங்கள் ஏதாவது செஞ்சு நாங்கள் இதுக்கு உதவி செய்யணும். இல்லை, உங்கள் பிரச்சனையை பாருங்கள். இல்லை பாஸ்டர், இந்த மனரம்யமான சூழ்நிலை, இந்த இடத்துலையும் இந்த சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தை நாங்கள் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்மளாம் சாப்பிடலைன்னா உடனே மூஞ்சியில் காமிச்சிருவோம், தெரிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப சாப்பிடலையா? எப்படி? அதான் மூஞ்சியை பார்த்தால் தெரியுது. நம்ம அப்படி இல்லை, எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் உங்களை சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எரிஞ்செரிஞ்சு விழுவீங்க, கோவப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க, ஒரு மாதிரி போய் ஓரமாக உட்காந்து சையாக இருப்பீங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கும் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்தணும்னா உங்கள் நெருக்கத்தில் தான் நீங்கள் காமிக்கணும். அந்த அனுபவம், அந்த சூழ்நிலையில் 5 மாத வாடகையை கர்த்தர் அந்த 2 பேரை வைத்து கொடுக்க வச்சார். எவ்வளோ பெரிய காரியம்! தேவன் பெரியவர். அல்லேலூயா. அதற்கு என்ன காரணம்னா, உங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிற அனுபவத்தை விலகாதிருப்பீங்களா நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அடுத்து 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். யாரெல்லாம் அப்படி முடியும் நம்புறீங்க? அப்படியே முடியும். நான் ஒன்றுக்கு வெட்கப்பட்டு போக மாட்டேன். இப்போதான் நான் இன்னும் பலனாக இருக்கேன். இந்த பலவீனத்தின் மத்தியில், இந்த சுகவீனத்தின் மத்தியில், இந்த தோல்வியின் மத்தியில், இந்த கண்ணீர் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில், இந்த புறக்கணிப்பின் மத்தியில் நாம் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, பலனா தைரியமாக இருக்கணுமா? ஏன்னா ஒன்றுமே இல்லையாடா, இப்போ எப்படி பலனா இருப்பா? எந்த சூழ்நிலையின் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். யாரெல்லாம் விசுவாசிங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் ஒன்றிலும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு. காசு இருக்கும் போது மட்டும் இல்லைங்க, எதுவுமே இல்லாத போது நீங்க எப்படி இருக்கணுமா? மிகுந்த தைரியத்தோட, மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நடந்தே தீருங்க. யாராலையும் மாற்ற முடியாது. சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. சொல்லுங்க, முன்னாடியோட இப்போதான் நான் பலனா இருக்கிறேன். சொல்லுங்க, முன்னாடியோட இப்போதான் நான் பலனா இருக்கிறேன். எழுந்துருங்க. அப்போதான் சொல்லுங்க, முன்னாடியோட இப்போதான் நான் பலனா இருக்கிறேன், இப்போதான் நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே இல்லையே, உயர்வே இல்லையே, மேன்மையே இல்லை, எல்லாம் போராட்டமாக இருக்கே. இல்லை, நான் பலனா இருக்கிறேன். எப்போ போல? எப்பொழுதும் போல இப்பொழுதும் நான் பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பலனா இருக்கிற பலன் உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அப்படி செய்வார். எப்படி செய்வார்? உங்கள் நிமித்தமாக சகலரையும் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவார். நீங்கள் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். 21வது வசனம் சேர்த்து சொல்லுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. என்ன வந்தாலும், இதைத்தான் இந்த உலகத்தில் டைலாக் சொல்றாங்க. என்ன டைலாக் தெரியுமா? ஆண்டவனே நம்ம கூட. இந்த டைலாக்ல இதுல இருந்து கண்டுபிடிச்சார். ஆண்டவனே நம்ம கூட இருக்கிறேன். சொல்லுங்க, யாரெல்லாம் இந்த தைரியமா சொல்லணும்? நாம சொல்லணும் இந்த வார்த்தையை. சர்வ வல்லமையில தேவனே என் கூட இருக்கிறாரு. நான் எதை பற்றி பயப்படணும்? எதிர்காலத்தை குறித்து இல்லை, எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலையில் என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். எழுந்திருப்பா அப்படியே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உந்தன் நன்மை நின்று என்னை பீரிக்காது காத்து கொள்வா.
தந்த போரு பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்ப